ஒரு 3 ஆண்டுகள்ல 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறீங்க. இப்ப உங்க மின் கட்டண விலையை தீர்மானிக்கிறது அரசா முதலாளியா சொல்லுங்க. அவன் உங்களுக்கு கொடுக்குற விலையை வச்சுதான் நீங்க எங்களுக்கு கொடுக்க முடியும். அப்ப நீங்க என்ன செய்றீங்க? நீங்க 7 ரூபாய்க்கு வாங்கி 7 ரூபாய்க்கு எனக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா மக்கள் அந்த சுமையை தாங்க மாட்டாங்க, உங்க மேல வெறுப்பு வரும், உங்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க, தோத்து போயிருவீங்க. அப்ப நீங்க வலுக்கட்டாயமா 2 ரூபா குறைச்சி எனக்கு கொடுக்குறீங்க. அப்ப நீங்க எடுத்தவொடனே இழப்பு வருது. அதனால மின்துறைக்கு 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி இழப்புல இருக்கு. அப்ப ஒவ்வொரு துறையும் இழப்புல 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. அப்ப இது என்ன நல்லாட்சி? நீயே கடன்கார பைய அரசு 10 லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு இப்ப எதுக்கு குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் 25 இருந்து யாரு கட்டது? அப்ப 2026 தேர்தல் வருது. ஜனவரியிலிருந்து கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் 12,000 கொடுக்குறீங்க. ஒரு ஆண்டுல ஒரு ஓட்டுக்கு 12,000 கொடுக்குறீங்க. தமிழ் மகனுக்கு 1000 அப்படின்னா ஒரு ஓட்டுக்கு 18,000 கொடுக்குறீங்க. அது ஓட்டுக்கான காசு தானே? இல்ல நாட்டு மக்களின் நல்வாழ்வுக்கு எதிர்காலத்துக்கு கொடுக்க போறதா? எதுக்குமே காசு இல்ல. நிதி சுமை இருக்கு, பற்றாக்குறை இருக்குங்கிறீங்க, நிதி வளமை இல்லைன்றீங்க. அப்ப இதுக்கு மட்டும் எங்க இருந்து காசு வருது? ஆசிரியருக்கு சம்பளம் கொடுத்துட்டீங்களா சொல்லுங்க. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல பேராசிரியருக்கு சம்பளம் போட முடிஞ்சதா? 6 மாசத்துக்கு மேல சம்பளம் கொடுக்காம எவ்வளவு இருக்கா? மருத்துவருக்கு கொடுக்க முடியல, பழைய ஓய்வூதியத்தை கொடுக்க முடியல, ஆனா காசு இல்ல. அரசு 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 பணியாளர்கள் ஏன் 58 வயசுல ஓய்வு பெற்றவர்கள் 60 வயசாச்சு? அவன் ஓய்வு பெற்றா ஓய்வூதியம் கொடுத்த காசு இல்லை. அதனால 2 வருஷத்தை நீடிக்கிறீங்க. அதனால படிச்சுட்டு இருக்கிறவன் உடனே வேலைக்கு வர முடியல, அவன் 2 வருஷம் காத்திருக்க வேண்டியது இருக்கு. எவ்வளவு சிக்கல் இருக்கு பாருங்க. அப்ப ஓய்வு பெற்றா ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்ல, இந்த ஓட்டுக்கு 1000 கொடுக்க எப்படி காசு வருது? அது அங்கீகரிச்சு கொடுக்குது. ஒரு குடும்ப அட்டைக்கு 1000 முதல்ல தகுதி பார்த்து கொடுக்குறேன். நீங்க இப்ப தகுதி கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நீ 1000 வச்சுக்க அப்படின்னா எப்படிப்பட்ட நிர்வாகம், எப்படிப்பட்ட ஆட்சி முறை இது? பிரச்சனைகளோடும் கவலைகளோடும் கண்ணீரோடும் வாடிய முகத்தோடும் என் மக்கள், இதுக்கு என்ன தீர்வு இருக்கு? அவங்க ஒண்ணும் கேட்கல. எங்க வாழ்விடத்துல எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாழ்விட இடத்தை கொடுத்துருங்க, அந்த இடத்துல நாங்க பொழைச்சுக்கிறோம். நீ சுற்றுலா தலம் போடு, இல்லை என்னத்தையோ போடு, அதுலயே கொடுத்துட வேண்டியதானே. அவங்கள மலையில வாழ்ந்த மக்களை கீழே வாங்குறது, கீழே இருக்கிற மக்களை மலைக்கு போங்கிறது, இது என்னது? இது காட்டு விலங்கு நாட்டு விலங்கா மாத்தின காலம் அது. பல தலைமுறை அங்க வாழ்ந்த மக்கள் அந்த சூழியலுக்கு பழகி போன மக்களை கொண்டு வந்து கீழே இறங்கி நில்றான்னா எப்படி முடிவு? இப்ப எனக்கு இந்த மாசம் முழுக்க வேலையா இருக்குனால இறுக்கமான வேலை எனக்கு. எங்க தலைவர் பிறந்த நாள், எங்களுக்கு மாவீரர் தினது வருது, எனக்கு அழுத்தம் இருக்கும் இந்த மாசம் முழுக்க. ஜனவரி டிசம்பர்ல போராடுவேன். ஒன்று மேலே ஏற என்னை போட மாட்டீங்க, மக்களை சந்திக்க போட மாட்டீங்க, இந்த எல்லையில நின்று போராடுவேன். வேற என்ன எங்களுக்கு இருக்கிற ஒன்று போராட்டத்தை தவிர எங்களுக்கு வேற வழி கிடையாது. அப்ப போராடுவேன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த நாட்டு குடிமகனா நம்ம எல்லாருமே பேசுவோம். எல்லாவற்றையும் நீதிமன்றம் தீர்மானிக்கும்னா தம்பி, சட்டமன்றம் பாராளுமன்றம் எதற்கு? நான் கேட்கிறேன். ஜனநாயக நாடு தானே, மக்களாட்சி தானே, நீதியின் ஆட்சி ஒண்ணும் இல்ல. மக்களாட்சி நாட்டுல இத்தனை கோடி இத்தனை லட்சங்கள் செலவழிச்சு சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலை நடத்தி மக்கள் பிரதிநிதிகளை நீங்க தேர்வு செய்யறது எதற்கு? எல்லாவற்றையும் நீதிமன்றம் தான் முடிவு செய்யும்னா இதை கலைச்சிடலாம்ல. நீங்க நீட்டு நான் எழுதணுமா வேணாமா? முடிவு செய்யறது யாரு? நீதிமன்றம். காவிரியில எனக்கு எவ்வளவு தண்ணி தரணும்? முடிவு செய்யறது யாரு? நீதிமன்றம். முல்லை பெரியாற்றுல நதியில எனக்கு தண்ணி தரணுமா தர வேணாமா? அது நீதிமன்றம். எல்லாவற்றையும் நீதிமன்றம். இந்த இடத்துல இந்த இடத்த காலி பண்ணு, இந்த இடத்த இது பண்ணு, இதெல்லாம் முடிவு பண்றதெல்லாம் நீதிமன்றம்னா சட்டமன்றம் பாராளுமன்றம் எதற்கு? மக்களின் பிரதிநிதிகள் மக்களின் நலன் சார்ந்து அவர்கள் தேவை சார்ந்து விவாதிக்க, சட்டங்கள் திட்டங்கள் கொண்டு வர, நல்ல முடிவுகள் எடுக்கத்தானே இந்த மன்றங்கள் உருவாகுது. அப்புறம் எல்லாரும் நீதிமன்றத்துக்கு போனா பாராளுமன்ற சட்டமன்றத்துக்கு பல்லாங்குழி ஆடவா? அதை கலைச்சு விட்டு போயிட வேண்டியதானே? இது என்ன கொடுமையா இருக்கு? ஆவுன்னா நீதிமன்றத்துக்கு போயிருது. நீதிமன்றம் சொல்லிருச்சு அப்படின்னா அதுல நீதி இருக்கு நம்மள கேட்கறதுக்கு? தேவையில்லைன்னு சொல்லல, எதுல தலையிடணும்னு இருக்குல்ல தம்பி. நீங்க அரசு என்ன பண்றீங்க? தள்ளி விட்டுறீங்க. நீதிமன்றம் சொல்லிருச்சு, சட்டத்தை மதிங்க, நீதிமன்றத்தின் நீதி மீறாதீங்க அப்படின்னா நாங்க வழியே இல்லாம இருக்க வேண்டியது இருக்கு.
இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீதிமன்றம் சொல்றதுல நீங்க எல்லாரும் கற்றறிந்த பெருமக்கள் ஒரு தடவை கவனிங்க. மதுக்கடைகளை மூட வேண்டும் அப்படின்னு ஒரு பொதுநல வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கும்னு நினைக்கிறீங்க? அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுங்குது. எதுல? குடிக்கிறது இல்ல. அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லுது. அரசு ஒரு வழக்கு தொடுக்குது. நீட்ல இருந்து படிக்கிற மாணவர்களுக்கு விலக்களிங்கன்னு யாரு சொல்றது? அரசு. அரசு ஒரு முடிவெடுத்து, கொள்கை முடிவெடுத்து வழக்கு தொடுக்குது. அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுது தெரியுமில்ல? எழுதுங்குது. அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுன்னு குடிக்கிறதுல சொல்லுது. அரசு ஒரு கொள்கை முடிவெடுத்து வழக்கு தொடுக்குது, மாணவர்கள் படிக்கிறதுல அதை தலையிடுது, எழுதுது. இதை எப்படி பாக்குறீங்க இந்த நீதியை? தம்பி, இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? ஒரே நீதிமன்றம் தான் ரெண்டையும் சொல்லுது. இப்ப நான் இதை எப்படி பாக்குறது? இந்த குடிகள் இந்த மக்களின் கவலையிலையும் கண்ணீரிலையும் வருத்தத்திலையும் வேதனையிலையும் கதறல்லையும் புலம்பல்லையும் நியாயம் இருக்கா, நீதி இருக்கா? இருக்கா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. அப்புறம் மக்களுக்காக தான் மன்றங்கள், சட்டங்கள் எல்லாம் ஒழிய சட்டத்துக்காக மக்கள் வாழ முடியாது. மக்களுக்காக உருவாக்கப்பட்டதான் சட்டம். செருப்புக்கு காலை வெட்ட முடியாதுல்ல? காலுக்கு தானே செருப்பு, உடம்புக்கு தானே சட்டைக்கு உடம்ப செஞ்சுக்கிற முடியாதுல்ல? நான் ஒரு கட்டம் நடத்தி பாக்குறேன். அது எதுக்கு இப்போ? நான் நடத்தும் போது தெரிய வரும் தானே. அது என் கட்சி பிரச்சனை. அது தம்பி, சர்வாதிகாரம் இல்லாத எந்த ஒரு செயலையும் சரி செய்ய முடியாது. நீங்களும் தெரிஞ்சுக்கிறீங்க எல்லாரும். நம்ம கட்சின்னா அதை பேச வேண்டியது இல்லை தம்பி. இங்க பாருங்க தம்பி, சர்வாதிகாரம் இல்லாத எந்த செயலும் நேர்மையா இருக்குது. இது நான் இல்ல, உலகம் முழுமைக்கு இருக்கிறது. ஏன்னா எங்க ஐயா இறையன்பு எழுதின புத்தகங்களை படிங்க. ஒரு சர்வாதிகாரி, ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாத்தான் இருக்க முடியும். உங்களுக்கு ஒரு சர்வாதிகார கட்டட்டா, எங்க தாத்தா காமராஜ், நேரு போன்ற மிகச்சிறந்த ஆட்சியாளர்கள் எல்லாரும் அன்பான சர்வாதிகாரியாத்தான் இருந்திருக்காங்க. ஒரு ஆசிரியர் படிக்காத மாணவர்களுக்கு பாடம் மனசுலே இல்லைன்னா 10 முறை இது வீட்டு பாடமா எழுதிட்டு வான்னு சொல்றது மாணவன் பார்வையில சர்வாதிகாரமா தெரியும். ஆனால் ஆசிரியர் பார்வையில் அது மாணவனின் நலனா தெரியும். எது முக்கியம்ன்றீங்க? ஒரு குழந்தை சாக கிடக்கு, என் கையில் அதை காப்பாற்றுற ஊசி மருந்து இருக்கு. போட்டா குழந்தைக்கு வலிக்கும், போட்டா தான் குழந்தை பொழைக்கும். வலியை பொருள்படுத்தி நான் போடாம போட்டா, இல்லை வலியை பொருள்படுத்தாம போட்டு காப்பாத்தட்டா, இப்போ என்ன செய்யணும்? கட்சினா அப்படி கிடையாது தம்பி. கட்சினா அப்படி கிடையாது. ஒரு விதி இருக்கு, ஒரு முறை இருக்கு. எந்த ஒரு இயக்கத்தின் இயங்கியலுக்கும் ஒழுங்கியல்னு ஒன்று இருக்கு. அது கட்டுப்பட்டு இருந்தா தான். அதுக்குள்ள போயிட்டு நான் அப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் இருப்பேன்னா கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் வெளியில போனதான் சொல்லணும். ஏன்னா இது வெகு தூர பயணம். அதுல போயிட்டு அவர் சர்வாதிகாரியா இருக்கிறாரு அப்படின்னா, போ நீ போய் சர்வாதிகாரம் இல்லாத போய் இருந்துக்க. போய் ஒன்று யாரு வேணாம். அவருக்கு உரிமை கிடையாது தம்பி. அப்படி யாரும் உரிமை கிடையாது. இது கட்சி பிரச்சனை, மக்கள் பிரச்சனை இல்லை. இவ்வளவு நேரம் மக்கள் பிரச்சனை பேசிட்டு இருந்தேன். நீங்க கேவலமான ஒரு பிரச்சனை பேசிக்கிறீங்க. இது ரொம்ப சாதாரண தம்பி. இது ஏன் பிரச்சனை? உங்க பிரச்சனையா? இது நாட்டு பிரச்சனையா? இது மக்களுக்கு பிரச்சனையா? அது சொல்லிட்டு இருக்கட்டும் தம்பி, சொல்லிட்டு இருக்கட்டும். உங்களுக்கு கொடுத்துட்டாருல, வேணா போடுங்க. நான் என்ன பேசுகிறேன், நீங்க பேசுறீங்க. அதனால விலைவாசி ஏறிடுச்சு, அதனாலதான் இந்த மக்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. அப்படியே தான் இருக்கா? பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சா? இல்ல அதை விடுங்க. தினம்தான் போராடிட்டு இருக்கோம். நேற்று கூட கன்னியாகுமரியில் அது குறித்து தான் பேசியிருக்கோம், போராடுறோம். போராட்டங்களுக்கு இந்த அதிகாரம் மதிப்பளிக்குதான்னு பாருங்க. நீங்க என்னை கேள்வி கேட்குறீங்க, ஆனா அந்த வென்று போறவங்கள்ட்ட யாரும் எந்த கேள்வியும் கேட்கறது இல்லை. அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாம இந்த கனிம வளம் கொள்ளை போகுதா பாருங்க. எந்த மாநிலத்துக்கு போகுது? கேரளாவுக்கு. கேரளாவில இருந்து இங்க என்ன வருது? கழிவு. அப்ப கேரளாவின் குப்பை மேடு என்னுடைய மாநிலம். என்னுடைய வளங்களை கொள்ளையடிக்க அவங்களுக்கு கொள்ளை கொடுக்கறதுக்கு இந்த ஒரு மாநிலம். இது எப்படிப்பட்ட ஆட்சி முறை கேட்டா நல்ல ஆட்சிங்கிறீங்க. உங்களுக்கு தெரியாம அந்த குப்பை இங்க வருதா? உங்களுக்கு தெரியாம என்னுடைய வளங்கள் அங்க போகுதா? அது எப்படி? அந்த ஊர்ல மழை இருக்கா இல்லையா? அந்த ஊர்ல மணல் இருக்கா இல்லையா? ஏன் அவங்க வெட்டுறது இல்லை?
ஏன் அவங்க வெட்டுறதில்ல? அப்புறம் அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. எனக்கு உங்க நிலம் இல்லை, இது உங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. என் தாய் நிலம் எப்படி போனா உங்களுக்கு என்ன, தரிசா போனா என்ன, குப்பை மேடானா என்ன, அது அதனால என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஸ்டெர்லைட்டு கேரளாவில் வைக்கல? ஏன் அணுவுல கேரளாவில் இல்லை? தம்பி, ஏன் கேரளாவில் மீத்தேன் எடுக்கல? ஏன் மீத்தேன் கேரளாவில் எடுக்கல? ஏன் இந்த ஸ்டெர்லைட் அங்கே வைக்கல? அங்கேயும் கடற்கரை இருக்குல்ல? ஏன் அணுவுல முதல்ல அங்கதானே வந்தது? ஏன் அங்கிருந்து இங்க வந்தது? அவன் நாம் வெளிச்சத்தில் வாழ்வதை விட உயிரோட வாழ்வது முதன்மையானதுன்னு முடிவெடுக்கிறான். நீங்க அப்படி முடிவெடுக்கல. அவனுக்கு என்ன செய்ய, அவனுக்கு என்ன, அந்த மண்ணை மக்களை உயிரா நேசிக்கிற தலைவன் இருக்கான். எனக்கு இல்ல. எனக்கு இருக்கிறது தலைவன் இல்ல, தரகர்கள். கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்து போடுற புரோக்கர்ஸ். நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு தடவையும் தலைவரை தேர்வு செய்யறோம்னு. அது கெடுவாய்ப்பா தரகர்களையே தொடர்ச்சியா தேர்வு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஒரு பகுதியில் இவ்வளவு பிரச்சனைனா நாடங்கள் எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது உழைக்கும் அடித்தட்டு மக்களுக்குள்ள பிரச்சனை நினைக்காதீங்க. அரசு அலுவலர்கள் இருந்து, மருத்துவர்கள் இருந்து, செவிலியர்கள் இருந்து, ஆசிரியர் பெருமக்கள் இருந்து, பேராசிரியர்கள் இருந்து, எல்லா நிலையிலும் இந்த பிரச்சனை. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வேளாண் கல்லூரிக்கு படிக்கத்தானே என் பிள்ளைகள் போச்சு. 21,000 பேர், அதுல 80 விழுக்காடு பெண் பிள்ளைகள், மாணவிகள். அவங்கள போய் நில அளவை, டிஜிட்டல் நில அளவைக்கு போன்னு சொல்லி அதுக்கு ஒதுக்கப்பட்ட 1,500 கோடி அந்த காசை வச்சு அதுக்கு உரிய பணியாளர்கள்ட்ட தானே நீங்க அளவு எடுத்திருக்கணும். படிக்க போன பிள்ளைகளை கொண்டு வச்சு அவங்களுக்கு என்ன பயிற்சி இருக்கும்? அந்த பிள்ளைகளை அதிகாலையில் கூட்டி கொண்டு காட்டுக்களை மேட்டு கிளம்பி வெயில அலைனா அந்த மலையிலையும் செடிகளுக்குள்ள எந்த ஓய்விடம் இருக்கு, என்ன இருக்கு, என்ன பாதுகாப்பு இருக்கு? 10 பிள்ளைய நாய் அடிச்சிருச்சு, ஒரு பிள்ளைய பாம்பு அடிச்சிருச்சு. யாரு பதில் சொல்றது இதுக்கெல்லாம்? எல்லா இடங்களும் பிரச்சனை. நெல்லை மாவட்டத்தில் ஜாதி பிரச்சனை அதிகமாக போயிருக்கு. பள்ளி மாணவர் கல்வி மாணவர்கள் ரீசெண்டாக கூட ஒரு இடத்துல ஜாதி பிரச்சனை நாம் தமிழ் என்ன செய்யுது? அரசுக்கு தெரியாதுன்னு தான் நான் வலியுறுத்தலாம். அதுக்கு தான் தெரியுதே. சொல்லுங்க, அரசுக்கு தெரியாது இருக்கான்னு சொல்லுங்க. சமூக ரீதியான அரசு நீங்களே கேள்வியில் எப்படி சொல்லுங்க? சமூக நீதி அரசு, சாதி மத பாகுபாடற்ற அரசுன்னு சொல்றாங்க. அப்படிதான் நீங்களே சொல்றீங்க. ஆமா சொல்றாங்க. அப்படிதான் நாங்களும் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? மாஞ்சோலை மக்கள் மட்டும் இல்ல, இப்படி பல இதுல டாண்டி தொழிற்சாலையில் அந்த தேயிலை தோட்டத்துல வேலை செஞ்ச நம்ம மக்கள், இப்படி நாடெங்கிலும் பல பேர் சொந்த நிலத்துல நம்ம மக்கள் ஏதிலிகளா இருக்காங்க. அதுல மாஞ்சோலை மக்களும். இதுக்கு ஒரே தீர்வு தான் தம்பி. இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற ஒருத்தன்ட்ட அதிகாரம் வரணும். வந்ததுன்னா இந்த பிரச்சனையை தீர்க்கப்படும். இல்லைன்னா கேட்கத்தான் முடியும். என்னால கேட்கத்தான் முடியும், தீர்க்க முடியாதுல்ல. அது செஞ்சிருக்கேன், அது தீர்வு கண்டிருக்கேன். அது மாதிரி இதுக்கும் போராடி தீர்வு காணுவேன். நீங்க எல்லாம் அன்னைக்கு என் கூட இருங்க.